to all. Today we talk about structure of megasporangium. What is megasporangium? Sporangium அப்படினாவே ஸ்போர்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஸ்பொராஞ்சியம். மெகாஸ்பொராஞ்சியம்னா மெகாஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர் தான் மெகாஸ்பொராஞ்சியமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டில் தான் நம்ம இது ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, இந்த மெகாஸ்பொராஞ்சியம் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா பிளசண்டா டிஷ்யூலேருந்து அரைஸ் ஆகிறது தான் மெகாஸ்பொராஞ்சியம். ஆல்சோ நேம்ட் as ஓவியோல்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெகாஸ்பொராஞ்சியம். ஓகே, ஒரு ஓவியலை எல்எஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வியூஸ் கிடைக்கும். ஓகே, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூனிக்கல். வாட் இஸ் ஃபியூனிக்கல்? பெடிசல் பீட்டியோல் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு லீஃபை ஸ்டெம்மோட கனெக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து ஸ்டாக் பேர் என்ன? பீட்டியோல். இதே ஃப்ளாரை ஸ்டெம்மோட கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது பெடிசலாக இருக்கும் இல்லையா? ஓகே, அதே போல் தான் இந்த ஓவியலை நமக்கு பிளசண்டா டிஷ்யூவோட கனெக்ட் பண்ணுது. பிளசண்டாலேருந்து தான் மெகாஸ்போர்ஸ் அரைஸ் ஆகும் இல்லையா? மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தலாமஸ்ல இருந்து டெவலப் ஆகிற ஒரு சென்ட்ரல் ஆக்சஸ் இந்த பிளசண்டா நீ பிளசன்டேஷன் படிச்சிருப்ப. வேரியஸ் மேனரில் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறது தான் பிளசண்டா டிஷ்யூ. அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கும். அதுபோல் நமக்கு ஒரு ஓவியலை ஓவரிக்குள்ளே கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கல் ஆல்சோ நேம்ட் as ஃபியூனிகுலஸ். ஓகே, அதாவது இந்த ஃபியூனிக்கல் இருக்கு அப்படின்னா அது ஃபியூனிகுலஸ் டைப்ஸ் ஆஃப் ஓவியல் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. செகண்ட் ஒனுக்கு வாஸ்குலர் சப்ளை கொடுத்துருக்காங்களா? வாஸ்குலர் டிஷ்யூஸ்னா என்ன? ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வாஸ்குலர் டிஷ்யூஸ். எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு, அது லைஃப் சஸ்டைன் ஆகிறதுக்கு நியூட்ரியன்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. வாட்டர் நியூட்ரியன்ட்லாம் தேவை இல்லையா? அதுபோல் இந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற ஓவியல்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை வாட்டரை சப்ளை பண்ணுறது தான் இந்த வாஸ்குலர் சப்ளை ஆர் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, இதுதான் வாஸ்குலர் சப்ளை ஆர் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹைலம். ஓகே, ஹைலம்ன்றது என்னன்னா இது பாடி ஆஃப் ஓவியல். இந்த பாடி ஆஃப் ஓவியல ஃபியூனிக்கலோட அட்டாச் ஆகும்ல, அந்த அட்டாச் ஆகிற அந்த பாயிண்ட் தான் ஹைலம் நேம் பண்ணுவாங்க. ஓகே, ஃபியூனிக்கல்னா என்ன தெரியும்? ஸ்டாக் ஆஃப் ஓவியல் தான் ஃபியூனிக்கல். ஓகே, இந்த ஃபியூனிக்கல் ஆர் ஸ்டாக் ஆஃப் ஓவியல் இந்த பாடி ஆஃப் ஓவியலோட எந்த பாயிண்ட்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் ஹைலம் நேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரஃபே. ஓகே, ரஃபேன்றது என்ன அப்படின்னா ஓவியல் மேபி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம், இன்வெர்டடாக இருக்கலாம். மெனி டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ் இருக்கும். இன்வெர்டட் டைப் ஆஃப் ஓவியலில் பாடி ஆஃப் ஓவியலோட ஃபியூனிக்கல் அட்டாச் ஆகும்போது அந்த அட்டாச் ஆகிற இடம் ரிஜிடாக இருக்கும். நார்மலாக இருக்கிற பிளேசஸ் விட அதாவது இந்த இடத்துலலாம் தின்னாக இருக்கும். இந்த ஏரியா வந்து திக்காக இருக்கு இல்லையா? ஏன் இந்த ஏரியா திக்காக இருக்கு அப்படின்னா இன்வெர்டட் ஓவியலில் இந்த பாடி ஆஃப் ஓவியலோட ஃபியூனிக்கல் அட்டாச் ஆகும்போது ஒரு திக் லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த திக் லேயர் தான் ரஃபே. நீ பல்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு மைக்ரோபைல் இருக்கும், ஒரு போர் இருக்கும். இங்கே ஒரு திக்காக ஒரு லேயர் இருக்கும், ஒரு ப்ரௌனின் கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் ரஃபே. இன்வெர்டட் ஓவியலில் பாடி ஆஃப் ஓவியலோட ஃபியூனிக்கல் அட்டாச் ஆகிற இடம் ரிஜிடாக இருக்கிற இடம் தான் ரஃபேவாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டெக்மெண்ட். உடம்பு இன்டெக்மெண்ட். இன்டெக்மெண்ட்னா என்ன? நியூசிலஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலஸை என்க்ளோஸ் பண்ணிக்கிற ஒரு கவரிங் லேயர் தான் இன்டெக்மெண்ட். அதுக்கு முன்னாடி நியூசிலஸ்னா என்னன்னு பார்த்தலாம். நியூசிலஸ் என்னது? இந்த ஓவியலுடைய இன்சைடில் இருக்கிற ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ தான் நியூசிலஸ் டிஷ்யூவாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஹோமோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஹோமோஜினஸ்னா என்ன? எந்த டாப்பிக்கில் படிச்சிருப்பார்? எஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தர் டாபிக் படிக்கும்போது எபிடமஸ்க்கு உள்ள ஒரு மாஸ் ஆஃப் பான்கைமட்டஸ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கு பேர் ஹோமோஜினஸ் டிஷ்யூ. அதுலேருந்து தான் நமக்கு என்ன டெவலப் ஆகும்? ஆர்கிஸ்போரியம் டெவலப் ஆகும். ஆர்கிஸ்போரியம்லேருந்து தான் வால் லேயர்ஸ், மைக்ரோஸ்போர்ஸ்லாம் டெவலப் ஆகும். இப்படிலாம் நம்ம மேல் ரீப்ராக்டிவ் பார்ட் ஆண்ட்ரிஷியம் படிக்கும்போது படித்தோம். அதே போல் தான் இங்கே ஃபீமேல் ரீப்ராக்டிவ் பார்ட் மெகாஸ்பொராஞ்சியம்குள்ள ஓவியலோட இன்சைடில் ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். அந்த மாஸ் ஆஃப் டிஷ்யூ என்ன டைப் ஆஃப் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா பான்கைமட்டஸ். சேம் பான்கைமட்டஸ் ஒரே மாதிரியான டிஷ்யூவாக இருக்கும். இதுவும் பான்கைமட்டஸ் டிஷ்யூவாக இருக்கும். இதுக்குள்ள லார்ஜ் அமௌண்ட்டில் ஃபுட் மெட்டீரியல்ஸை, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த நியூசிலஸாக இருக்கும். இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பான்கைமட்டஸ் டிஷ்யூ இந்த இன்டெக்மெண்ட்குள்ளே ஃபவுண்டடாக இருக்கிற இந்த டிஷ்யூ தான் நியூசிலஸ் அப்படி நேம் பண்ணும். நமக்கு நியூசிலஸ்குள்ளேருந்து தான் எம்ப்ரயோசாக் டெவலப் ஆகும். நியூசிலஸ்லேருந்து
எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகுது அப்படின்னா எம்ப்ரியோ சாக்குக்கு இன்னொரு நேம் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இந்த எம்ப்ரியோ சாக் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எங்கிருந்து டெவலப் ஆகுது ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எதுலேருந்து டெவலப் ஆகுனா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகும் இல்லையா. அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எங்கேருந்து டெவலப் ஆகுனா நியூசிலஸ் கிட்டேருந்து டெவலப் ஆகும். நியூசிலஸோடைய ஹைப்போடெர்மல் ரீஜன்லேருந்து டெவலப் ஆகுதா சப் ஹைப்போடெர்மல் ரீஜன்லேருந்து டெவலப் ஆகுதா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஓவியில் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டெனோநியூசிலேட் ஓவியம், செகண்ட் ஒன் கிராஸ் நியூசிலேட். ஃபர்ஸ்ட் டைப் டெனோநியூசிலேட் இல்லையா. இது ஓவியல்ஸ் எங்கேருந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா ஹைப்போடெர்மல் ரீஜன்லேருந்து டெவலப் ஆகும். ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா. ஸ்போர்ஸா ஃபர்தரா அதாவது நமக்கு மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னாவே மெகாஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது இல்லையா. மெகாஸ்போர்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகுனா மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து டெவலப் ஆகும். மெகாஸ்போர் மதர் செல் எங்கேருந்து வரும்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகும். இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ நியூசிலஸோடைய ஹைப்போடெர்மல் ரீஜன்லேருந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஓவியலை டெனோநியூசிலேட் ஓவியல் அப்படி நேம் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த நியூசிலஸ் டிஷ்யூவோடைய ஹைப்போடெர்மல் ரீஜனுக்கும் சப் ரீஜன்ல இருக்கிற சப் ஹைப்போடெர்மல் ரீஜன்ல இருந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டெவலப் ஆகுது அப்படின்னா அதுதான் கிராஸ் நியூசிலேட் டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. நமக்கு டெனோநியூசிலேட் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஓவியல்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் இருக்குன்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் தான் இருக்கும். நியூசிலஸ்னா என்ன தெரியும் இல்லையா. இதுக்குள்ள இருக்கிற மாஸ் ஆஃப் செல்ஸ் தான் நியூசிலஸ். இந்த நியூசிலஸ் எப்போ ஸ்மாலரா இருக்கும் ஸ்மால் அமௌண்ட்ல இருக்குன்னா நமக்கு நியூசிலஸோட ஹைப்போடெர்மல் ரீஜன்லேருந்தே இது டெவலப். இந்த ஸ்ட்ரக்சர் டெனோநியூசிலேட்டா கிராஸ் நியூசிலேட்டா? எஸ் வெரி குட், டெனோநியூசிலேட். ஏன்னா இது நியூசிலஸோட சப் ரீஜன்ல இருந்தே நமக்கு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டெவலப் ஆயிருக்கு. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து தான் இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆயிருக்கு இல்லையா. அப்போ இது டெஃபினட்டா டெனோநியூசிலேட். இதுல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் தான் இதோட அவுட்டர்ல இருக்குல்ல அதுதான் டெனோநியூசிலேட் டைப். சப் ஹைப்போடெர்மல் ரீஜன் ஹைப்போடெர்மல் ரீஜனுக்கும் பினித்ல இருந்து இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டெவலப் ஆச்சு அப்படின்னா இங்க நமக்கு எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆயிருக்கும். அப்போ நமக்கு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் இருக்கிறது என்ன டைப் ஆஃப் ஓவியல் கேட்டாங்கன்னா கிராஸ் நியூசிலேட் டைப். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் இருக்குது டெனோநியூசிலேட் ஓவியலா இருக்கும். அதாவது நியூசிலஸ்னா என்ன ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவோடைய ஆரிஜினை பேஸ் பண்ணி எப்படி அது ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூசிலஸ் என்னது பான்கைமேட்டஸா இருக்கும். லார்ஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கிறது தான் நியூசிலஸ். இதோட ஹைப்போடெர்மல்ல இருந்து டெவலப் ஆச்சுன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டெவலப் ஆச்சுன்னா டெனோநியூசிலேட் ஆச்சுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் இருக்கும். நியூசிலஸோடைய சப் ஹைப்போடெர்மல் ரீஜன்ல இருந்து நமக்கு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டெவலப் ஆகுது அப்படின்னா அது கிராஸ் நியூசிலேட்டா இருக்கும். கிராஸ் நியூசிலேட் டைப் ஆஃப் ஓவியல்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூசிலஸ் ஃபவுண்டடா இருக்கும். இதுதான் நியூசிலஸ். நெக்ஸ்ட் எம்ப்ரியோ சாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. எம்ப்ரியோ சாக் என்னன்னா நமக்கு நியூசிலஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவா ஃபார்ம் ஆகும். அது தான் மைக்ரோஸ்போர் மதர் செல் டெவலப் ஆகும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. அதே போல தான் இங்கே நமக்கு ஸ்போரோஜினஸ் அது வந்து மேல் கேமெட்டோஃபைட் டெவலப்மெண்ட்ல வேற ஃபீமேல் கேமெட்டோஃபைட் மெகாஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு மெகாஸ்போர்ஸ் டெவலப் ஆகணும்ல. அதாவது இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ நியூசிலஸோட ஹைப்போடெர்மல் ரீஜன்ல இருந்தோ இல்லை சப் ஹைப்போடெர்மல் ரீஜன்ல இருந்தோ டெவலப் ஆகிற ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இட் பிகேம் ஆக்ட் as a megaspore mother cell. Megaspore mother cell which undergoes meiotic division to forms a megaspores. இந்த மெகாஸ்போர்ஸ் 4 நம்பர்ஸ்ல இருக்குமா. ஏன்னா மியாட்டிக் டிவிஷன்னாவே எண்ட் ப்ராடக்ட் ஹப்ளாய்ட் நேச்சர்ல இருக்கும். 4 நம்பர்ஸ்ல இருக்கும் படிச்சுமா. இந்த 4 மெகாஸ்போர்ஸ்ல இருந்தோ ஆர் 2 மெகாஸ்போர்ஸ்ல இருந்தோ இல்ல எனி நம்பர் ஆஃப் மெகாஸ்போர்ஸ்ல இருந்து நமக்கு என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் இந்த மெகாஸ்போர்ல எதுலேருந்து எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆக போதோ அந்த மெகாஸ்போரை ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படி நேம் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபர்தரா என்லார்ஜ் ஆகும். லார்ஜ் சைஸ்ல ஓவல் ஷேப்ல நியூசிலஸ்குள்ள எம்பெடடா இருக்கிற இந்த செல்லு தான் என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா
ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக். இதுக்குள்ள ஃபர்தரா சில சேஞ்சஸ் அக்கர் பண்ணிதான் அது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டா ஃபார்ம் ஆகும். நியூசெல்லஸ்குள்ள லார்ஜரா ஓவல் ஷேப்ல என்லார்ஜரா இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக் ஆல்சோ நேம்ட் as female gametophyte which is derived from functional megaspore. Functional megaspore is a nothing which megaspore which give arise to form a embryo sac or female gametophyte are named as functional megaspore. Megaspores are derived from megaspore mother cell through meiotic division. Megaspore mother cells are derived from sporogenous tissue. The sporogenous tissue may be developed from hypodermal region of nucellus or subhypodermal region of nucellus. If the sporogenous tissue developed from hypodermal regions means that type of ovule is named as tenunucellate. Okay, whereas in the sporogenous tissue developed from subhypodermal region means that is named as crasinucellate types. Is the nucellus and embryo sac. What about integument? இந்த நியூசெல்லஸை என்க்ளோஸ் பண்ணிக்கிற கவரிங் லேயர் தான் integument-ஆ இருக்கும். இந்த integument may be 1 in number or 2 in number. If the integument's 2 means that is named as bitegmic. Bitegmic ovules இருக்கு அப்படின்னா அவுட்டர்ல இருக்கிற டெக்மெண்ட் அவுட்டர் integument, இன்னர்ல இருக்கிற கவரிங் லேயர் இன்னர் integument-ஆ இருக்கும். சப்போஸ் ஒரே ஒரு கவரிங் லேயர் மட்டும் இருக்கு அப்படின்னா அது யூனிட் டெக்மிக் ஓவியல் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உனக்கு ஃபியூனிக்கல்னா என்ன தெரியும், இன்டெக்மெண்ட்ஸ்னா என்ன தெரியும் இல்லையா? ஓகே, நியூசெல்லஸை என்க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் இன்டெக்மெண்ட். ஓகே, இந்த இன்டெக்மெண்ட்டும் ஃபியூனிக்கலும் மீட் பண்ணுற இடம் ஆர் மர்ஜ் ஆகிற இடம் தான் இந்த சலாசாவாக இருக்கும். ஓகே, சலாசல் எண்ட்ன்றது என்ன அப்படின்னா மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எண்டு தான் சலாசல் எண்ட். ஓகே, மைக்ரோபைல்ன்றது என்ன அப்படின்னா இன்டெக்மெண்ட் நியூசெல்லஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி படிச்சுமா. ஓகே, இப்படி என்க்ளோஸ் பண்ணிக்கிற கவரிங் லேயர் இன்டெக்மெண்ட் கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ் ஆகாமல் ஒரு இடத்துல என்க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் ஆர் எக்ஸப்ஷனல் டு என்க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனல் சைட்டை தான் மைக்ரோபைல். இன்டெக்மெண்ட் எந்த இடத்துல கவர் ஆகாமல் இருக்கோ அந்த இடம் அந்த சைட்டை இந்த போகிற அப்பர்ச்சரில் தான் மைக்ரோபைல் நேம் பண்ணும். மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சலாசா. இன் அதர் வேர்ட்ஸ் ஃபியூனிக்கலும் இன்டெக்மெண்ட்டும் மீட் பண்ணுற இது இன்டெக்மெண்ட் இல்லையா, இது இன்னர் இன்டெக்மெண்ட், இது அவுட்டர் இன்டெக்மெண்ட், இது ஃபியூனிக்கல் இல்லையா. ஓகே, இந்த இன்டெக்மெண்ட்டும் ஃபியூனிக்கலும் மீட் ஆகிற இடத்த தான் சலாசல் எண்ட் அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு லாஸ்ட்டாக ஹைப்போஸ்டேஸ் அண்ட் எபிஸ்டேஸ் இது ரெண்டுத்தை பற்றி பார்க்க போகிறோம். உனக்கு யூஸ்வலாக ஹைப்போனா லோயர் எப்பினா அப்பர் அப்படின்னு உனக்கு மீனிங் தெரியும். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு யோசிக்காத. ஏன்னா நமக்கு ஓவியல் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. ஓவியல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா எபிஸ்டேஸ் மேலேயும் ஹைப்போஸ்டேஸ் கீழேயும் வந்திருக்கும். இங்கே ஓவியல் இன்வெர்ட்டடாக இருக்கிறதுனால எபிஸ்டேஸ் கீழே இருக்குது, ஹைப்போஸ்டேஸ் மேலே இருக்கும். ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எம்ப்ரியோ சாக்கும் மைக்ரோபைலுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற பிளேஸில் நியூசெல்லஸ் டிஷ்யூ வந்து திக் வால்டு செல்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் தான் எபிஸ்டேஸ். லோவில் இருக்கிற பாரன்கைமேட்டஸ் டிஷ்யூ எம்ப்ரியோ சாக்குக்கும் சலாசாவுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற பாரன்கைமேட்டஸ் டிஷ்யூ தான் ஹைப்போஸ்டேஸ் நேம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். தேங்க்யூ.